அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளியில் முதல் வகுப்பில் புதிதாக சேர்ந்த மாணவர்களை UDays Plus போர்ட்டலில் ஆட்ஸ் செய்வது எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல UDays Plus ஸ்டூடெண்ட் மாடியூல் அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆகும். அங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான UDays Plusக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க தெரியக்கூடிய கேப்சாவை அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே தெரியக்கூடிய லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆகும். அங்க கரண்ட் அகாடமிக் இயர் 2025-26 இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து ஓபன் ஆகும். கீழே க்ளோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டினுடைய சம்மரி டீடைல்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் இருக்கக்கூடிய பாய்ஸ் கேர்ள்ஸினுடைய கவுண்டிங் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நேரம் 0 அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நம்ம எந்த ஒரு மாணவரையும் ஆட் பண்ணல. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நேரம் அந்த இருக்கக்கூடிய அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷனுக்கு கீழே ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலர்ல கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மேல கிளாஸ் அண்ட் செக்ஷன் கரண்ட் அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செக் ஆதார் நம்பர் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செக் பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாணவர்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ அந்த மாணவர்களுடைய ஆதார் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு கோ கொடுத்துருங்க. கோ கொடுத்துட்டீங்கன்னா ஆதார் நம்பர் இஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு வித் சம் அதர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி வந்து UDays Plus போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கீழே வியூ டீடைல்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்னுடைய டீடைல்ஸ் எந்த ஸ்கூல்ல இருக்கு, அந்த ஸ்கூலினுடைய UDays கோடு, அந்த ஸ்கூலோட நேம், அவருடைய பென் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா அட்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அவர் ஏற்கனவே படிக்கக்கூடிய, அதாவது அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேற எங்கேயாவது படிச்சுட்டு பாதியிலே வந்திருக்கலாம், அல்லது LKG UKGல கூட வந்து அவங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து இந்த மாதிரி பென் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிருந்திருக்கலாம். ஸோ அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் நம்பர் இருக்கும். அவர்கிட்ட நீங்க கால் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் வந்து லெஃப்ட் பண்ண சொல்லிட்டு நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமது இப்போ வேற எங்கேயுமே அவர் வந்து அட்மிட் ஆகல, நமது ஸ்கூல்ல தான் ஃபர்ஸ்டா வந்திருக்காரு அப்படின்னா அவர் எப்படி அட்மிட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ அந்த மாணவர்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு கோ கொடுத்துருங்க. கோ கொடுத்துட்டீங்கன்னா the ஆதார் நம்பர் இஸ் not mapped to any student அப்படின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அந்த மாணவர்களுடைய ஜென்ரல் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ அந்த மாணவருடைய நேமை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நேம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ நம்ம ஸ்கூலினுடைய ரெக்கார்ட்ல எப்படி இருக்கோ ரிஜிஸ்டர் அட்மிஷன் ரிஜிஸ்டர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எமிஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க என்டர் பண்ணணும். ஸோ எமிஸை நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த மாணவர்களுடைய நேம் அப்படியே இங்க வந்து காப்பி பண்ணி ஸோ நீங்க அப்படியே கூட இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அவருடைய ஜெண்டரை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவர் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன அவருடைய டேட் ஆஃப் பர்த் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஏஜ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் வந்து எந்த கிளாஸ்ல சேர தகுதியானவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஒன்ஸ் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்றதுக்கு இங்க தெரியக்கூடிய கேலண்டரை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அவருடைய டேட் ஆஃப் பர்த் இங்க வந்து சரியான ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அவருடைய டேட்டா பர்த்தை நீங்க என்டர் பண்ணும் பொழுது ஆதார் அல்லது ஸ்கூல் ரெக்கார்டை வச்சு நீங்க வந்து ரெஃபர் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கோட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸ்டூடெண்ட் கோடு வந்து இந்த இடத்துல வந்து நீங்க இப்போ வந்து என்டர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்னுடைய மதர் நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்ல இருக்கும். ஸோ அவங்களுடைய மதரோட நேமை நீங்க அப்படியே கூட காப்பி பண்ணி என்டர் பண்ணிக்கலாம், அல்லது நீங்க டைப் பண்றதுனால நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்னுடைய மதரோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்னுடைய ஃபாதரோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கார்டியன் நேம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட், அவருடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆதார் கார்டுல அவருடைய நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க என்டர் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் அட்மிஷன் டேட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா கேலண்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அவர் நம்ம ஸ்கூல்ல என்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் ஆனாரோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்தாலும் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெதர் CWSN, அதாவது இந்த மாணவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீடடா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ் ஆர் நோனா எஸ்னா எஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, நோனா நோவை நீங்க செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும். நெக்ஸ்ட் அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு சில செக் பாக்ஸ், அவர் கிளாஸஸ் வந்து கரெக்டா, நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றா வந்து ஒன்ஸ் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் திரும்ப கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா ஸோ ஒரு நோட்டிபிகேஷன் வரும், த ஸ்டூடெண்ட் ஹேஸ் பீன் இனிஷியேட்டட், அது சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். அதாவது இந்த மாணவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா அட்மிட் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை நம்ம ஆட் பண்றதுக்கு திரும்ப ஆட் நியூ ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணி நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அல்லது அவர்களுடைய ஜெனரல் ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு திரும்ப ஃபுல் ஜெனரல் ப்ரொஃபைலை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு ஆட் நெக்ஸ்ட் நியூ ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணி இதே மாதிரி முதல் வகுப்புல சேர்ந்த ஒவ்வொரு மாணவர்களுடைய ஆதாரை வச்சு நம்ம வந்து வெரிஃபை பண்ணி ஆட் பண்ற மாதிரியா இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி செக் பண்றது, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ப்ரொஃபைல் எப்படி அப்டேட் பண்றதுன்னா நெக்ஸ்ட் பேக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பார்த்துக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வியூ ஒன் மேனேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு என்ட்ரி ஸ்டேட்டஸ்க்கு நேரம் பாத்தீங்கன்னா நாட் ஸ்டார்டட் இருக்கும். நெக்ஸ்ட் ஜெனரல் ப்ரொஃபைல் அண்ட் இபி அண்ட் எஃபி இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஜெனரல் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த மாணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், அதே மாதிரி ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல், இது ஒவ்வொரு இந்த மாணவருக்கு ஃபுல்லாவே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணணும். இதே மாதிரி முதல் வகுப்புல சேர்ந்த ஒவ்வொரு மாணவரையுமே ஆட் பண்ணி அவங்களுக்கு ஜெனரல் ப்ரொஃபைல் அண்ட் என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபைனலா இங்க தெரியக்கூடிய லாக் அவுட்டை கிளிக் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.